கருவண்டு உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வருதா? ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க. இது எதனாலன்னு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை சுற்றி நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய மரங்கள் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயோ நிறைய பூச்செடிகள் வச்சுருந்தீங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே வண்டுகள் வரதான் செய்யும். இதுக்காக நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்க தேவை கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் எதுவுமே இல்லை, பூச்செடிகளும் இல்லை, பூக்கள் பூக்கக்கூடிய மரங்கள் இல்லை, ஆனாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே கருவண்டு டெய்லி சுற்றி வருது, வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்துடுது அப்படின்னு நீங்கள் மனசை போட்டு குழப்புனீங்கன்னா அதுக்கு நான் ஒரு எளிய தீர்வு சொல்கிறேன். ரொம்ப பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் திருஷ்டி அதிகமாக இருந்தால் மட்டுமே உங்கள் வீட்டை கருவண்டு சுற்றி வரும். அதுக்கு நான் சொல்கிற எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 4 அறுத்து அதுக்குள்ளே குங்குமத்தை ஃபில் பண்ணி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு வெளியே வீட்டையும் ஃபுல்லாக 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று, இந்த பக்கம் 3 சுற்று எலுமிச்சம்பழத்தை இடது கையில் வச்சுக்கோங்க. வச்சு சுற்றி வாசலில் கொண்டு போய் ஒரு செங்கல் வச்சுக்கோங்க. செங்கலை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு தட்டுனீங்கன்னா அது நல்லா சாரெல்லாம் 4 பக்கமும் தெரிச்சிரும். அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கை கால் எல்லாத்தையும் முகம் எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் நைட்டு பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள், புதன்கிழமை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நைட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் காலையில் போய் அதை சாக்கடையிலையோ இல்லை குப்பையிலையோ தள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். பர்டிகுலராக உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப ஜீனியஸான ஒரு பிள்ளைங்க இருக்குங்க, எல்லா போட்டியிலையும் போய் ஜெயிச்சுட்டு வருதுங்க, அந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப கண்ணுப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் பிள்ளைங்களுக்கு மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. கருவண்டு வருதுன்னா அதோட முக்கிய ரீசன் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி, பொறாமை இதுதான் இருக்குதுன்னு அர்த்தம். தேவையில்லாமல் நீங்கள் போட்டு பில்லி சூனியம் அது இதுன்னு கண்ட வீடியோஸ்லாம் பார்த்து நீங்களாம் மனசை போட்டு குழப்பி வருத்தப்பட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும். நான் சொல்கிற எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.